இப்போ இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த வருஷம் இனி அடுத்து டோட்டல் உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போகிற விஷயம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:15 வாசிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இதுல மிக முக்கியமாக சில காரியங்களை நாம் பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு, சொரூபம்னா சிலை, மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாக. சிலை பேசுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுவரைக்கும் வரலாற்றில் சிலை பேசினதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கேயுமே இல்லை. சிலை பேசுச்சின்னு இல்லை. அழுதுச்சின்னு இருக்குது, பால் குடிச்சிச்சின்னு இருக்குது, அப்புறம் கண்ணீர் வடிச்சிச்சின்னு இருக்குது, ரத்த கண்ணீர் வடிச்சதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாமே பின்னாட்களில் எதனாலங்கிறத சயின்டிஃபிக்கலி ப்ரூஃபும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் பேசினதாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வரைக்கும் சிலை பேசினதாக சொல்லப்படவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் யாத்திராகமத்தில், சிலை என்ன செய்யாது, பேசாது. அது கண்ணிருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் அது சுமக்கப்பட வேண்டும், அது நடக்காதுன்னு ஆண்டவர். அப்படி இருக்கும்போது சிலை கண்டிப்பாக என்ன செய்யாது, ஆண்டவர் பேசாதுன்னா அது என்ன செய்யாது, பேசாது. அதே ஆண்டவர் தான் வெளிப்படுத்தல் 13:15 சொல்றாரு, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும். சிலை என்ன செய்யுமா, பேசும். ரெண்டாவது, அந்த சிலை என்ன செய்யும், பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும். அப்ப என்ன செய்ய போகுது, சிலை கொலை செய்ய போகுது, பார்க்கவும் போது கொலையும் செய்ய போகுது. ஒன்று பேச போகுது, ரெண்டாவது எல்லாரும் தன்னை வணங்குறாங்களான்னு பார்க்க போது, தன்னை வணங்காதவங்களை என்ன செய்ய போகுது, கொலை செய்ய போகுது. அதுக்கு அடுத்து சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு, அதாவது சொரூபத்திற்கு ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பவர், அதுக்காகவே அதுவாகவே செயல்படக்கூடியது. சிலை தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுவே யோசித்து எல்லாம் செய்யக்கூடியதான பவர். அதுவே கொலை பண்ணும், வணங்குறாங்களா வணங்கலையான்னு பார்க்கும். இந்த வசனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் எழுதப்பட்டு 1900 வருஷம் ஆகுது. பத்மு தீவில் வைத்து யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா வெளிப்படுத்தல் 1 அப்படி தான் சொல்லுது. கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனுடைய கற்பனைக்கே தோன்றாத ஒரு விஷயம் அது. ஆனால் ஆவியானவர் யோவானுக்கு காட்டுகிறார். ஏன்னா இயேசு சொல்லும் போது என்ன சொல்றாரு யோவான்ட்ட, நீ காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் எழுதுன்னாரு. அப்போ அவர் பார்க்குறாரு, பார்த்தா சிலை என்ன செய்யுது, பேசுது. சிலை பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சிலையை இது வரைக்கும் பல மெட்டல்ஸில் பார்த்துருக்குறோம். கோல்டு, சில்வரு, இந்த மாதிரி களிமண் அப்படிலாம் பார்த்துருக்குறோம். இது பாருங்க, இது ஒரு சிலை. இதுக்கு பேர் வந்து இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னு பேர். இன்டராக்டிவ் ரோபோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பேசுகிற சிலை. அதாவது இத்தனைக்கும் அது வந்து நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். அதனால தான் இதுக்கு பேர் இன்டராக்டிவ் ரோபோட். நீங்கள் பார்க்கறதுல சிவப்பு தான் ரோபோட்டு. உங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது, எது ரோபோட்? ஏன்னா ரெண்டும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. சவுண்ட் இருக்குல்ல, ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இப்போது இதுக்கு பேர் ரோபோட் அப்படின்னு பேர். இந்த ரோபோட்டோடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இருந்துச்சு. இப்போ இந்த ரோபோட்டோடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, மனுஷனை ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்க, இந்த சிலை பேச போகுது. சிலை பேசத்தக்கதாகவும் அந்த ப்ராஃபஸி எப்படி நிறைவேறுதுன்னு மட்டும் பாருங்க. சிலை பேச போகுது. அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்து இதுதான். இன்னொரு வீடியோவில் நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு பேர் வந்து அசிமோ டெக்னாலஜின்னு பேர். அசிமோ டெக்னாலஜினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ கேரளாவில் கொண்டாந்தாச்சு. கேரளாவுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இதை கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. இந்த அசிமோ டெக்னாலஜினா என்னென்னா, நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பேசக்கூடியதான ரோபோட்.
அது கண் இமைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% மனுஷனை போலவே இருக்கும். இந்த ரோபோட் ஆரம்பத்தில் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனுஷனுக்கு உதவி செய்வதற்காக தான் கொண்டு வரப்பட்டது. இதில் ஹோட்டல்ஸில் வேலையில், அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ஸில் டீச்சராக, அப்புறம் வந்துட்டு வீட்டு வேலைக்கு, இப்படி தான் கொண்டு வந்தாங்க, ரோபோட்டை கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ரோபோட்டோடைய அடுத்த வேர்ஷன் இப்போ உருவாகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோபோட்டோடைய வேர்ஷன் என்ன செய்யுது, அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குது. எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மனுஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான இது வந்து ஏஐ ப்ரொஃபஸர். இது அமெரிக்காவில் இருக்குது, காலேஜில் போய் பேசுது ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செமஸ்டர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இதான் இப்போ ப்ரொஃபஸராக இருக்குது. ஃபுல்லாக இது வந்து இப்போது சும்மா வச்சுருக்குறாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்கின் போட்டுருவாங்க. ஸ்கின் போட்டாங்கன்னா இது ப்ரொஃபஸராகவே இருக்கும். அப்படியே இது அந்த சப்ஜெக்டில் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும். ஒரு சாதாரண ப்ரொஃபஸரை விட அறிவாளி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார், அவர் வாழ்நாளில் படிச்சுட்டு வந்த அவருடைய புத்தகங்கள் மட்டும்தான் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, அந்த சம்மந்தப்பட்ட எல்லா புத்தகத்தையும் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகத்தையும் டேட்டாவாக ஏற்றியாச்சு. அப்போ இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். எப்படி சொல்லும், அரை செகண்டுக்குள்ளே உங்களுக்கு பதில் சொல்லும். கேட்ட கேள்விக்கு அடுத்த செகண்டில் பதில் சொல்லும். அந்த அளவுக்கு ஸ்பீட். இப்போ அது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கொண்டாந்துருக்குறாங்க. இதெல்லாம் இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறது நம்ம இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. டாக்டர்ஸ் கொண்டாந்துட்டாங்க அதே மாதிரி. ஆனால் இப்போ இது பாருங்கள், இது சவுண்டு வேண்டாம், இது துபாயில் ஷாப்பிங் மாலில் போலீஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், பின்னாடி இருக்கிற போலீஸு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது கண்காணிச்சிட்டு இருக்குது எல்லாரையும். அந்த 2 கண்ணும் 2 கேமரா மொத்தத்தையும் ஷூட் பண்ணிடும். அதோடைய அந்த நெஞ்சு பகுதியில் பாருங்கள், தொடு ஸ்க்ரீன், அதாவது டச் ஸ்க்ரீன், அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடும். இப்போது ரோபோகாப் அப்படின்னு சொல்லி முழுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வெறும் ரோபோ பிரிவு உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் ரோபோ பிரிவு கொண்டாந்தாச்சு. இது துபாயில், ஏற்கனவே அமெரிக்காவில் ஒன்று இருந்துச்சு. அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரியதான கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தில் வெள்ளைக்காரங்களுக்கும் கருப்பின மக்களுக்கும் நடந்துச்சு. அதில் அந்த கருப்பின மக்கள் ஒரு 3 வெள்ளைக்கார போலீஸை கொண்டுட்டாங்க. அப்புறம் அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா, திடீர்னு அப்போ தான் புதுசாக ரோபோ காப் அப்படின்னு சொல்லி அந்த காப் பிரிவை இறக்குறாங்க. ஒரு சில மணி நேரங்கள், எத்தனையோ மணி நேரங்கள், 36 மணி நேரமோ 24 மணி நேரமோ, மொத்த கலவரத்தையும் அதை அடக்கிருச்சு. அந்த அளவுக்கு இந்த ரோபோ பிரிவு இப்போ மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குது. 100% நம் கண்ட்ரோலுக்கு, மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பீரியடில் நமக்கு உதவி செய்ய வந்துச்சு, கூட நம்ம லெவலுக்கு ப்ரொஃபஸராக மாறிச்சு. இப்போ நம்மளை வந்து என்ன செய்யுது, கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கேரளாவில் நான் சொன்ன பாருங்கள், இது கேரளாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி கொண்டாந்தாச்சு. அசிமோ டெக்னாலஜி போலீஸ் பிரிவு இப்போ வந்திருக்கு, ரோபோ காப் ஹியூமனாய்டு அப்படின்னு சொல்லி. இதை இப்போ பல இடங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க. முழு கேரளாவையும் சர்வைலன்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சாச்சு. கீழே போட்டிருக்கு பாருங்கள், அசிமோவ் அப்படின்னு சொல்லி. இந்த அசிமோவ் டெக்னாலஜி தான் இது முழுக்க. இப்போ இது ஃபுல்லாக இந்தியா முழுக்க இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலும் ரோபோ போலீஸ். எதுக்காக இதை கொண்டு வராங்க? இப்போ கொஞ்சம் முக்கியமாக நான் சொல்கிற விஷயங்களை கவனிங்க. இது இப்போ நடந்துகிட்ருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் உங்களுக்கு ஏன் தெரியாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏன் ப்ரொஃபஸருக்கு பதிலாக ரோபோ வருது, போலீஸுக்கு பதிலாக ரோபோ வருது? இப்போ கூகுளில் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை சொல்லியிருக்கிறாரு, டாக்டர்ஸ்க்கு பதிலாக யார் வரா, ரோபோட்ஸ் கொண்டு வராங்க, ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் வருது? இது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பேப்பரில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, ஒவ்வொரு கம்பெனிலையும் 10,000 பேர் வேலையை விட்டு தூக்குறாங்க. ஒரு கம்பெனிலையும் 5,000 பேர் வேலை. இப்போ குறிப்பிட்ட இந்த 6 மாதத்துக்குள்ளே மட்டும் எத்தனையோ லட்சம் ஜாப்ஸ் போயிடுச்சு. எத்தனையோ லட்சம் ஜாப்ஸ் வேலை போயிட்டே இருக்குது. என்ன செய்யறதுனே தெரில, ஜனங்களுக்கு தெரில. நேற்று ஒருத்தர் ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து ஒரு மிக முக்கியமான ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஆட்கள்னு சொல்லலன்றாங்க. வேற ஒரு ரீசனும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் பதிலாக ரோபோட்டை கொண்டு வர போகிறாங்க. எல்லா வேலைக்கும் மாற்றாக எது வரப்போகுது, ரோபோட் வரப்போகுது. ஏன் ரோபோட்டை கொண்டு வராங்க அப்படின்னா 3 முக்கியமான
சம்பளம் கிடையாது. உலகத்தின் வளம் என்ன செய்யாது? பாதிக்கப்படாது. மூணாவது, மனிதன் இனப்பெருக்கம் செய்கிறான். 800 கோடி மக்கள் வந்துட்டாங்க. இப்போ 800 கோடி மக்களை அடுத்த 1000 கோடியாக போகும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு மனுஷனுக்கு பதிலாக யாரை கொண்டு வராங்க? ரோபோட்டை கொண்டு வந்தாச்சுன்னா சம்பளம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, இனப்பெருக்கம் கிடையாது. இதுக்கு தேவையெல்லாம் மின்சார சக்தி. அதை சூரியன்லேருந்து டைரெக்டாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதை தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் அவங்க பிளான். நான் சொல்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும்னு உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. இன்னும் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ நம்ம நாளன்னைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில யுத்தம் தொடங்கும், மிகப்பெரிய வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சும்மா போய் பாருங்கள், எல்லா நாடும் அவங்களுடைய மிலிட்ரியை கொண்டு வந்து எல்லையில் நிறுத்திட்டாங்க. சைனா உட்பட, ரஷ்யா உட்பட, யூஎஸ் உட்பட எல்லாரும் நிறுத்தியாச்சு. இந்த வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வாரில் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகு அந்த மக்களுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக இந்த ரோபோட்டை கொண்டாந்துருவாங்க. உயிர் சேதம்னா சாதாரண உயிர் சேதம் இல்லை. நான் அதை நாளன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், பைபிள்லேயே அதை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு தான் இந்த டெக்னாலஜியை மேலே கொண்டு வராங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், விவசாயத்தில் ஆரம்பித்து, ஹோட்டலில் ஆரம்பித்து, சர்வரில் ஆரம்பித்து, டாக்டர் வரைக்கும் கொண்டு வராங்க ரோபோட்டை ஆல்டர்னேட்டாக. டீச்சர்ஸு, டாக்டர்ஸு, இராணுவம், போலீஸு எல்லாத்துலேயும் கொண்டு வராங்க. அத்தனையிலையும் என்ன ரீசன்? ஒரு பக்கம் இதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் மனுஷனை வேலையை விட்டு தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இது தனியாக பார்க்குறீங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. உலகம் ஒரு மோசமான இடத்துக்கு போகுது. ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு போகுது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி இந்த வெளிப்படுத்தல் 13-15 ஆல்டர்னேட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த ரோபோட்டு தான் முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போதுங்கிறதுக்கான ஒரு ஆதார வசனம் இருக்குது. வாசிங்க, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2. நான் சொல்கிற வசனத்தை வாசிச்சுட்டே வாங்க. 5வது வசனம் வாசிங்க. அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இரைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதமுடைய சிகரங்கள் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். வாசிங்க. ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரன் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். அப்படியே இருக்கும் ரோபோட் பிரிவு. ஒரு ரோபோட்டிக்ஸில் ஏஐ டெக்னாலஜியோட ஒரு மிலிட்ரி ஆர்மி. இதுதான் அந்த ஆர்மி. கவனிங்க, இதுதான் அந்த ஆர்மி. இப்போ ரெடியாக இருக்குது மிலிட்ரி ஆர்மி. யோவேல் 2 நீங்கள் வாசித்த அந்த வசனம் 4வது 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ளது. ரெடி, ஒரு ஆர்மி ரெடியாக இருக்குது. இது மனுஷனை எந்த விதத்திலும் பார்க்க போகிறதே கிடையாது. அதாவது மனுஷனை என்ன செய்யாது? பார்க்காது. இப்போது போலீஸ்காரர் வராரு, ஒரு குரூப்பு கலவரம் பண்ணுறாங்க, லட்டி வாங்குறாரு. சார் வேணாம் சார்னா அவர் என்ன பண்ண போகிறாரு? ஓடு ஓடு அப்படின்றவாரு, அடிக்க மாட்டார். இது அப்படிலாம் செய்யாது. ஓங்கின லட்டியை இறக்கிட்டு தான் நிறுத்தம். யாராக இருந்தாலும் அடிக்கும், ஈவிரக்கமே இருக்காது. அதான் இங்கே வசனம் சொல்லுது, அவைகள் பராக்கிரமசாலிகள் ஓடும், ஒரு யுத்த வீரரை போல மதிலேறும், வரிசை பிசகாமல் செல்லும், ஒவ்வொன்றும் தன் அணியிலே செல்லும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகமும் கருகி போகும். யோவேல் 2:5-10 நம்ம கண்ணுக்கு முன்னாடி கில்லிங் ரோபோட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு. இராணுவத்தில் கொண்டாந்து இதை நிறுத்தி இருக்கிறாங்க. சைனாவுடைய பார்டரில் ஏஐ ரோபோட் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெடி. இப்போ கொண்டாந்து நிறுத்தியாச்சு. ஒவ்வொரு நாடும்
ரோபோட்டிக் பிரிவு கொண்டாந்து ஏஐ டெக்னாலஜியோட கூட கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. கொலை செய்கிற ரோபோட்டுகள் ரெடி. தன்னை வணங்காத யாவரையும் என்ன செய்யுமா? கொலை செய்யும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொலை செய்கிற ரோபோட்டுகள் வந்து தெளிவாக இருக்கிறது. எங்கே போனீங்கனாலும் இதை பார்க்க முடியும். வேதம் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தல் 13:15 100% நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் சொன்ன முதல் பகுதி, இப்போ நான் சொன்னல அது பேசுமாம் அந்த சவுண்ட், இப்போ கிளியரா கேட்குற இன்னொரு வீடியோவில் சொன்னல பாருங்க. 从13届全国人大2次会议新闻中心获悉，参加此次会议的境外代表团已全部抵京，大会各项准备工作已经就绪。2日7时20分左右，出席13届全国人大2次会议的黑龙江代表团抵达北京站。இது பெண், இது ஆண், அது பெண். English artificial intelligence anchor. This is my very first day in Xinhua News Agency. My voice and the பேச ஆரம்பிச்சாச்சு, பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து என்ன செய்ய தொடங்கியாச்சு? கொலை செய்கிற ரோபோட்டுகளும் வர தொடங்கிருச்சு. அதில் முதல் கொலையும் நடந்துருச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், இதான் முதல் கொலை. இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இதான் முதல் கொலை. அந்த பக்கம் இருக்குது. வேதத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்துப்பூர்வமாக 100% ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடியே நம்ம காலத்தில் தான் இது நடக்குது. 1990களில் 80களில் இந்த ரோபோட்டை பற்றி ஆரம்பித்தாங்க. அது சாதாரணமாக வந்துச்சு. இப்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி மனுஷனுக்கு ஆல்டர்னேட்டாக மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுற, மனுஷனை கொலை பண்ணுற ரோபோட்டுகள் வந்துருச்சு. அதில் மிக முக்கியமாக கடைசி பார்ட்டை நாம் பார்க்க போகிறோம். அந்த வெளிப்படுத்தல் 13:15 கடைசி பார்ட் வசனம் என்ன சொல்லுது? மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், வாசிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆவினா என்ன? சத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா என்ன அப்படின்னா, அதுவே சுயமாக யோசித்து தனக்குத்தானே செயல்படக்கூடியது. இப்போ ஆண்டவர் நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் கொடுத்துருக்கிறார், சுயாதீனம் கொடுத்துருக்கார். நம்ம எல்லாமே யோசித்து செய்யறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி தான் இப்போ யாருக்கு கொடுத்துருக்கிறாராம்? யாருக்கு வருமா? கடைசி காலத்தில் சிலைக்கு வருமா? இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் சொன்ன இல்லையா, இதுக்கு பேர் ஏஐ டெக்னாலஜி. மனுஷனை போலவே தானே சுயமாக பேசிச்சு. இதான் ஃபஸ்ட்டு ஏஐ டெக்னாலஜி ரோபோட், அதாவது சுயமாக யோசித்து எல்லாம் செய்கிறது. இதுக்கு பேர் சோஃபியான்னு பேர். சவுதி அரேபியாவில் இதுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு சிட்டிசன். இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ மனித சமுதாயத்தை ஏதாவது செய்வியா, எதிர்காலத்தில் அவங்கள நீங்கள் தீங்கு விளைவிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்களேன். அது என்ன சொல்லுது பாருங்க. வீடியோங்க. சர்வதேச நாடுகள் போல புது புது ரோபோக்களை வடிவமைத்து பல சாதனைகளை செய்து உள்ளது. இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு டேவிட் என்பவர் தனக்கு பிடித்த கதாநாயகி ஒருவரை போன்று ஒரு ரோபோவை வடிவமைத்து அதற்கு சோஃபியா தி ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் என பெயர் சூட்டியிருந்தார். அந்த ரோபோட்டை பார்த்தால் ரோபோ என்றே சொல்ல முடியாது. ஏனென்றால் அதன் முகபாவனைகள் அப்படியே மனிதனைப் போலவே இருக்கின்றது. சோஃபியா தி ஹியூமனாய்டு ரோபோட்டிற்கு சவுதி அரேபியா நாடு குடியுரிமை வழங்கி கௌரவித்து உள்ளது. அதன் காரணமாக மனிதன் செய்யும் அனைத்து காரியத்தையும் சோஃபியா தி ஹியூமனாய்டு ரோபோட்டால் செய்ய முடியும். இந்த ரோபோட்டால் எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு ஆபத்து நேருமா என்று பலர் கேள்வி எழுப்பிய நிலையில் சோஃபியா தி ஹியூமனாய்டு ரோபோட்டிடம் அதனை உருவாக்கிய டேவிட் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அந்த ரோபோ, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மனித இனத்தை மொத்தமாக அழித்து விடுவேன் என்று கூறியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்குது? அப்படி செய்யுமா? அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே சொல்லிருச்சு. சரி, விளையாட்டுக்கு சொல்லுது, அப்படி தான் அது செய்யாது, சும்மா அது ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜியை உருவாக்குனவர் இவர் தான்.
இவர் பேர் வந்து ஜெஃப்ரி ஹிடன். இவர் தான் இந்த ஏஐ டெக்னாலஜினுடைய ஃபாதர். இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குனவரே இவர் தான், ஜெஃப்ரி ஹிடன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தன்னுடைய வேலையை இப்போ ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு, இதை பல்வேறு துறைகளை மிகவும் பாட்டத்தை கொண்டு வரும், அதே சமயம் இதை முறையாக கையாள விட்டால் மனித குலத்துக்கு அச்சுறுத்தலாக மாறும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பதில் சொல்கிறார் பாருங்கள். அவர் டைரெக்டாக இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஒரு நாள் இந்த ஏஐ டெக்னாலஜி சுயமாய் யோசிக்கிற ரோபோட் முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்திருன்றார். அது மனிதனை வந்து ஆளுகை செய்ய தொடங்கும் போது ஒரு சர்வாதிகாரியாக மாறிடும். நம்ம யாரும் சொல்ல, அதை கண்டுபிடிச்சவரே சொல்கிறார். இவர் பேர் வந்து ஜான் ஹிடன் அவர் பேர். அவர் சொல்கிற வார்த்தை ஜெஃப்ரி ஹிண்டன். இவர் சொல்கிற வார்த்தை, அவர் சொல்கிறாரு, குவிட்ஸ் கூகுள் வார்ன் அபவுட் லூமிங் டேஞ்சர்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பற்றி அவர் தான் பயனீர் ஆரம்பித்தவர். எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், வெளிப்படுத்தல் 13:15 சொல்லி இருக்கிற, யோவேல் 2 சொல்லி இருக்கிற மனித குலத்துக்கு எதிரான மிக முக்கியமான டெக்னாலஜி உருவாயிருச்சு. சரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கெட்டது. 100% கெட்டது. அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க படிப்பு 100% கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் என்பது கர்த்தர் கொடுக்கிறது, ஆர்டிஃபிஷியல் என்பது செயற்கை. தேவன் சூரியனை உண்டாக்கினார், அது இயற்கை. ஆர்டிஃபிஷியல் சன் தப்பு. தேவன் வந்து ஒரு மரம் செடி கொடிகளை உண்டாக்கினார், ஜியோமோ ப்ராடக்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தப்பு. ஆனால் இன்றைக்கி உலகம் அதை தான் சரின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா அவங்க அதை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சாப்பிட்ற எந்த பொருள்லையும் விதை இல்லை, பார்த்தீங்களா? விதை இருக்கா இல்லையா? இருக்காது. பெரும்பாலும் நீங்கள் சாப்பிட்ற எதுலேயும் என்ன இருக்காது? விதை இருக்காது. நீங்கள் சாப்பிடும் போதே எப்படி தான் சாப்பிட்றீங்க? சீட்லெஸ். கிரேப்ஸ் வாங்கும் போதே எப்படி வாங்குறீங்க? சீட்லெஸ் கிரேப்ஸ் வாங்குறீங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி சாப்பிட சொன்னார்? ஆதியாகமம் 1:29 வாசிங்க. ஆதியாகமம் 1:29. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய, அந்த வேர்டை நல்லா கவனிங்க, பர்டிகுலரா அவர் மென்ஷன் பண்றார் பாருங்க. விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுள். அப்ப நீங்க சாப்பிடுற எல்லாத்துலயும் கம்பல்சரி என்ன இருக்கணும்? விதை இருக்கணும். நமக்கு பிடிக்காத விஷயம் என்ன? விதை. ஏன்னா விதை எப்படி இருக்கும்? விதையை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கசக்கும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் நல்லா ஸ்வீட்டாக ஃப்ரூட் கொடுத்தாரு, நாம் ஃப்ரூட்டை சாப்பிட்டோம், எதுக்கு இந்த கசப்பான விதைன்னு துப்பிடுறீங்க? கர்த்தர் நம்மளை எவ்வளோ குழந்தையாக பார்த்துருக்கிறார் பாருங்க. நீங்கள் நம்ம வீட்டில் மாத்திரையை பிள்ளைக்கு கொடுக்கும்போது பிள்ளை என்ன செய்யாது? மாத்திரை சாப்பிடாது. அப்போ அந்த மாத்திரையை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? என்ன பண்ணுவாங்க? முந்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாத்திரையை தேனில் குழச்சி என்ன பண்ணிடுவாங்க? வாயில் தடவி விட்டுருவாங்க. அந்த தேன் ஸ்வீட்டில் அது எதை சாப்பிட்ணும்? மருந்தை சாப்பிட்றணும். இப்போ இருக்கிற அம்மாக்கள்லாம் கொஞ்சம் அந்த அம்மாக்களை விட கொஞ்சம் அட்வான்ஸ் டைப் இல்லை, அதனால் மாத்திரையை கையில் கொடுத்துட்டு சக்கரை டப்பாவோட கை கூட நிற்கிது. இப்போ இருக்க அம்மாக்களுடையது, நீ போட்டு நான் வாயில் போடுறேன்னா இல்லையா பாருங்க, மூக்கு வாய் எல்லாத்துலேயும் சர்க்கரையை போடுவாங்க மொத்தமாக. ஏன்னா பையன் கசக்குதுன்னு கத்துவானா, அப்படியே சர்க்கரை எடுத்து மொத்தமாக அடிக்கிறது. இந்த மேஸ்திரி சிமெண்ட் பூசுவார் பாருங்க, அப்படி எடுத்து சர்க்கரை அடிக்கிறது. எதுக்காகனா அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு, அந்த கசப்புக்கு. கர்த்தர் எதுக்கு உங்களுக்கு பழத்தை கொடுத்தாரு தெரியுமா? அது உள்ளே இருக்கிற விதையை சாப்பிட்றதுக்கு. விதை தான் மருந்து. உங்களுக்கு தெரியுமா, கேன்சருக்கு மருந்தே திராட்சை விதை தான். இந்தியாவிலேருந்து எத்தனை ஆயிரம் கோடிக்கு திராட்சை விதை மட்டும் போதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பழத்தை கொடுத்துட்டு அவங்க விதையை தூக்கிட்டு போயிட்டாங்க. நாம் சாப்பிடும் போது எதை ஊதுறது? விதையை ஊதுறது. அதுதான் மெடிசன். அந்த மெடிசனை முழுங்கிறதுக்கு தான் கர்த்தர் எதை கொடுத்தாரு? சுற்றி அவ்வளோ பெரிய பழத்தை கொடுத்தாரு. அதுலேயும் சக்தி இருக்கு. ஆனால் மெடிசன் எது தெரியுமா? அந்த விதை. ரெண்டாவது விதை தான் ரீப்ரொடக்டிவ். விதை தான் அதிகாரம். உங்கள் கையில் விதை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்?
இன்னொரு பழத்தை உருவாக்கிக்கலாம். இப்போ நீங்கள் பழத்தை என்ன செய்ய முடியாது, சாப்பிட்லாம், வேணுன்னா திருப்பி போய் கேட்கணும், அவங்க கொடுப்பாங்க. அதிகாரம் போயிடுச்சு, மருத்துவம் போயிடுச்சு, இப்போ வெறும் டேஸ்ட்டு தான் இருக்குது, அவ்வளோதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஆண்டவர் நாலேஜை கொடுத்துட்டாரு. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை எடுத்துட்டான். எப்போ எடுத்தாங்கன்னு கேட்குறீங்களா? எப்போ உங்கள் கையில் செல்ஃபோனை கொடுத்தாங்களோ அப்பயே எடுத்துட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் எத்தனை பேருக்கு உங்கள் செல்ஃபோன் நம்பர் ஞாபகத்தில் இருக்குது? நல்லா கை தூக்குங்க பார்ப்போம், எத்தனை பேருக்கு? எத்தனை பேருக்கு கணவர் மனைவி செல்ஃபோன் ஞாபகத்தில் இருக்கு? பாதி போச்சு, பாதி போச்சு. சரி, ரைட், அப்படியே நிறுத்துங்க. எத்தனை பேருக்கு உங்கள் அப்பா அம்மா செல்ஃபோன் நம்பர் ஞாபகத்தில் இருக்கு? அதுலேயும் குறைவாக தான் இருக்குது. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஒரு 25 நம்பர் ஞாபகத்தில் இருக்கு? ஒன்று கூட இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? அப்போ உங்க ஞாபக சக்தி எங்க? உங்க ஞாபக சக்தி எங்க? நீங்கள் நானும் யார் தெரியுமா? 20 டேபிள்ஸை மனப்பாடமா சொன்னவங்க ஒரு காலத்தில், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை மனப்பாடமா சொன்னவங்க ஒரு காலத்தில், ஒரு வீட்டுக்கு போனோம்னா திரும்பி போறதுக்கு வழியை ஞாபகத்தில் வச்சிருந்தவங்க, இப்போ கூகுள் பேச்சை கேட்டுக்கிட்டு சுத்தி சுத்தி வரோம். அது கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில் விடுது. 6 தடவை 5 தடவை 6 தடவை பஸ் இங்கே வந்திருக்கேன். 6 தடவை வந்திருக்கேன். நேற்று மதுரையை 1 மணி நேரம் சுற்றி இருக்கோம். கூகுள் சுத்த விட்டுருச்சு. நான் எப்பவும் அவர்கிட்ட சொல்லுவேன், லேடிஸ் பேச்சை நம்பாதீங்க, அந்த அம்மா நம்மளை அப்படிதான் சுத்த விடும். கூகுளில் ஜென்ஸ் வாய்ஸ் வைங்க. அவர் கேட்க மாட்டேங்கிறார். அவர் சிஸ்டர் ஞாபகத்தில் அதையே வச்சுக்கிறார். சுற்றி விட்டுருச்சு. நேற்று நைட்டு 12:30 மணிக்கு தான் வந்தோம். எதுக்கு சொல்கிறேன்? நான் விளையாட்டுக்கு சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க சிஸ்டர்ஸ் யாரும், விளையாட்டுக்கு சொன்னேன். இப்போ நம்முடைய இந்த டெக்னாலஜி நம்முடைய எண்ணத்தை எடுத்துருச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா கடையில் உட்காந்துக்கிட்டு 10,000 ரூபாய்க்கும் கணக்கு அப்படி கிடுகிடுன்னு போடுவாங்க. அப்புறம் கால்குலேட்டர் வந்துச்சு. இப்போ கணக்கே வரல, முடிஞ்சிருச்சு. நம்முடைய மொத்த ஆண்டவர் கொடுத்த நாலேஜையும் அவங்க எடுத்துக்கிட்டு கூகுள் மேப்பு, அப்புறம் இது ஃபோனில் உள்ளதான டேட்டாஸு, அதில் உள்ளக்கூடாத ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் நம்மளை டெக்னாலஜின்னு சொல்லி ஃபோன் வாங்கும் போதே எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்டோரேஜ் மொத்தம் காலியாக போகுதுன்னு அர்த்தம். முந்தையெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்? இங்கே தான். எத்தனை பேருடைய பர்த்டே ஞாபகத்தில் இருக்கும் தெரியுமா? இப்போ ஸ்டேட்டஸில் பார்த்தா தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு இவங்களுக்கு பர்த்டேவா, எப்படி ஸ்டேட்டஸில் போட்டிருக்காங்க. பல பேருக்கு ஞாபகமே இல்லை. இப்போ ஞாபகமே இல்லை. டெக்னாலஜி அவங்க நமக்கு ஏன் கொடுத்தாங்க தெரியுதா? நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்போ எடுத்துட்டு இன்டெலிஜென்ஸை எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டான். இதுதான் இப்போ நடக்குது. நீங்கள் நினைச்சாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. எது எடுங்க, உங்களுடைய பாஸ்வேர்டு எத்தனை தடவை தப்பாக போடுறீங்க? 4 நம்பர் பின் நம்பர் எத்தனை பேர் தப்பாக போடுறீங்க? எத்தனை பேருக்கு இமெயில் ஐடியில் தப்பாக போடுறீங்க பாஸ்வேர்டு? ஏன்? அது நமக்கு இப்போ எண்ணத்தில் இல்லை, ஞாபகத்தில் இல்லை. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 16 டிஜிட்டு, உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு 16 டிஜிட்டு எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கு? அதை விட்டுருங்க. ஆதார் நம்பர் எத்தனை டிஜிட்டு? சவுண்டா? 12. அவுடேட்டட். அது 16 மாறி 3 வருஷம் ஆச்சு. போய் உங்கள் ஆதார் நம்பரை கார்டு கேளுங்க. உங்கள் ஆதார் நம்பருக்கு கீழே விஐடின்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கும், விர்ச்சுவல் ஐடின்னு. உங்கள் நம்பரை 16 டிஜிட்டாக மாற்றியாச்சு. இருக்கா? அது மாற்றி 5 வருஷம் ஆகுது. 2018 மாற்றிட்டாங்க. இப்போ 2023. இப்போ உங்கள் ஆதார் நம்பர் எத்தனை பேருக்கு தெரியும்? திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்தி கேட்குறாங்க, உங்கள் ஆதார் நம்பர் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கையில் இருந்தால் எடுத்து பார்த்து சொல்லுவீங்க, இல்லைனா ஃபோன் பண்ணி கேட்பீங்க, என் ஆதார் நம்பர் உனக்கு தெரியும்? மனைவிக்கோ கணவனுக்கோ கேட்க போகிறீங்க. நம்முடைய இன்டெலிஜென்ஸை எடுக்கிறான், மொத்தமாக எடுக்கிறான். நம்ம இன்டெலிஜென்ஸ்னால் எதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? பிள்ளைங்க
ஸ்கூலில் போய் படித்து மார்க் எடுக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ். அவர் 95 எடுத்திருக்கான், நல்ல அறிவாளி பிள்ளை. அவன் ரோடு முனையிலேருந்து ஃபோன் பண்ணுறான், நான் வந்துட்டேன், இப்போ எந்த பக்கம் போகணும்னு எனக்கு தெரியல, எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. பொண்ணு அழுவுது, எனக்கு கொஞ்சம் வந்து கூட்டிட்டு போறீங்களா? இதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ் இல்லை, அம்மா மனப்பாடம், மக்கு மனப்பாடம். இன்டெலிஜென்ஸ்னா என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் படிப்பறிவு இருக்காது. அவர் திடீர்னு சொல்வார், சவுதியில் இருக்கேன் பாரு, கிராமத்தில் இருக்கிறவர், எப்படா போனேன்? சென்னைக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்தேன், அங்கே ஒருத்தரை பிடிச்சி அப்படியே பாஸ்போர்ட்டை வாங்கி சவுதிக்கு வேலைக்கு. எப்படா இதெல்லாம் நீ செஞ்ச? அதான் இன்டெலிஜென்ஸ். இப்போ யாருக்கு என்ன இல்லை, நம்ம அப்பா அம்மாவுக்கு படிப்பு குறைவு, அறிவு ஜாஸ்தி. இவனுக்கு படிப்பு ஜாஸ்தி, அறிவு குறைவு. புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு நல்லா படிச்சிருவான், ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. அதான் உண்மை. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அகைன்ஸ்ட் டு த ஹியூமன் ரேசிசம். மனித சமுதாயத்திற்கான மிகப்பெரிய எதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நான் சொல்லலை, அதை கண்டுபிடிச்சவர் சொல்றாரு. அதை விட முக்கியம், இப்போ அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோடைய சிஇஓ கூப்பிட்டு காங்கிரஸ் பாராளுமன்றம் அங்க அமெரிக்காவில் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறாங்க, இது மனித குலத்துக்கு எதிரானது, ஆபத்தானது, மனிதனை அழிக்கும்ன்றாங்களே, உண்மையா? அவர் நேரடியாக சொன்ன பதில், ஆமா, இந்த டேஞ்சர் டு த ஹியூமன்ஸ். அப்போ அவர் சொல்றாரு, அப்புறம் ஏன் இதை தயாரிக்கிறீங்க? நாங்கள் தயாரிக்க விட்டால் வேற யாராவது செய்கிறாங்க. எத்தனையோ 1000 கம்பெனிகள் ஏஐயில் இருக்கு. அவன் சொல்றான், அடுத்த சில வருஷங்கள் பூமி அல்லோகலப்பட போகுதுன்றான். அல்லோகலப்பட, நீங்க நினைக்காதது நடக்க போகுது. சடனா இயேசு சொன்ன எல்லா காரியங்களும் கண்களுக்கு முன்பாக இந்த அறிவு சபைக்கு வர வேண்டும். சபை இன்னும் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் 25 வருஷம் பின்னாடி இருக்கு. இயேசு வரப்போறாருங்கிறது உண்மை. ஆனால் பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே. நமக்கு தெரியணும் கடைசியில காலத்தில் பிசாசு எப்படி கிரியை செய்யறான், கடைசி நாட்களில் எப்படி பிசாசு கிரியை செய்வான்னு 2 தெசலோனிக்கருக்கு எழுதுறாரு பவுல் 2ஆம் அதிகாரத்தில். எதை பத்தி எழுதுறாரு? இப்ப இருக்கிற டெக்னாலஜியை பத்தி எழுதுறாரு. சபைக்கு தெரியுமா? சபை இன்னும் நினைச்சிட்டு இருக்குது, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பிள்ளையை ஆசீர்வதிப்பார், என் பையனுக்கு ஒரு வேலை கொடுப்பார், என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம், அப்புறம் பேரம்பேத்தி, அப்புறம் பேரம்பேத்திக்கு ஒரு கல்யாணம், அவங்களுக்கு ஒரு வீடு, அவங்களுக்கு ஒரு லேண்டு. அப்படியே தூக்கத்தில் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கும் போதே உயிர் போயிடணும். இதான் நம்முடைய மொத்த ஜப குறிப்பு. நம்ம வாழ்நாளெல்லாம் ஜப குறிப்பு என்ன? என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்யாணம். 2 வருஷம் கழிச்சு உங்கள் ஜப குறிப்பு நிறைவேறிடுச்சு, பையனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு, பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு பேர பிள்ளைய கல்யாணம் ஆகி 2 வருஷமாச்சு, எல்லாரும் ஒண்ணுமில்லையாங்கிறாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு குழந்தையும் பிறந்துருச்சு, இப்போ நிம்மதியா அப்படியே சாகும் போதே கண்ணு மூடிட்டு இருக்கும் போதே உயிர் போயிடணும் பாஸ்டர். அப்போ உங்களுக்கு வேற ஜப குறிப்பே இல்லையா? உங்க வாழ்க்கையில வேற யோசிக்கவே மாட்டீங்களா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு சம்பவம் நடக்குது, உங்களை இதை எதுவுமே தெரியாம ஒரு புறஜாதியார் கூட்டம் உங்களை சுத்தி பெருமளவில் இருக்குது. நீங்க உள்ள வந்துட்டீங்க தப்பிக்கிறதுக்கு, ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. அவங்களை யார் கூட்டிட்டு வர்றது? யாரை நம்பி அவங்கள வச்சிருக்கிறார் ஆண்டவர்? நீங்க சொல்றீங்களே எங்க தெருவில் யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும். ஏன் நீங்க மட்டும்? அந்த தெருவுக்கு கர்த்தர் உங்களைத்தான் ரட்சகனாக வைத்திருக்கிறார். அந்த தெருவுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உடனே அங்க சொல்ல முடியாது பாஸ்டர், அது பெரிய விக்கிரக கோட்டை, அது உள்ள யாருமே சொல்ல முடியாது. அவன் போய் அத்தனை பட்டணத்திலே சொல்லிட்டு வந்துட்டான், தீனால் சிலைகிட்டே போய் பேசிட்டு வந்துட்டான். இயேசுநாதர் இருக்கிற மொத்த உபத்திரவத்தையுமே வாங்கிட்டாரு. சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம்? இயேசுநாதரை பத்தி சொல்றதுக்கு என்ன சொல்லிட போறாங்க? சொல்லாதன்னு சொல்ல போறான், அவ்வளவுதானே. மீறி என்ன சொல்லுவான்? இந்த இயேசுநாதரை பத்தி பேசுறவளை வச்சுக்காதம்பா. சரி, சோத்திரம், சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வந்துடணும், அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லக்கூடாதுன்னு சொல்றவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கணும்னா, சொல்லணும்னு சொல்ற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சத்தியத்தை தடுக்கிறவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கணும், சத்தியம் சொல்ற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பொய்ய வச்சிருக்கிறவனே இந்த ஆட்டம் ஆடுவானா? உண்மையை வச்சிருக்கிறவனாம எந்த ஆட்டம் ஆடணும்? நீங்க சுவிசேஷத்தை வச்சுக்கிட்டு நான் இருந்தா போதும், என் வீடு இருந்தா போதும், நாங்க நல்லபடியா வாழ்ந்து போனவன கதவை சாத்திக்கிறது. வீட்டு குடும்ப ஜபம் கூட சவுண்டா பண்றது இல்ல.
சிங்கத்தின் மேலும் நடந்து. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் டென்ஷன் ஆயிடுவான். ஆகட்டும், அவன் கடவுளை அவன் எவ்வளவு சந்தோஷமா ஆராதிக்கிறான், அதே உரிமை உனக்கு உண்டு, நீயும் ஆராதிக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, சுவிசேஷம் சொல்வது உங்கள் மேல் விழுந்த கடமை. இவ்வளவும் தெரியாம ஒரு கூட்டம் வெளியே இருக்குது. நாளைக்கு ஏஐ டெக்னாலஜி உலகத்தை கையில் எடுக்கும். அன்னைக்கு வெறும் கிறிஸ்தவனை மட்டும் அடிக்காது, அத்தனை பேரையும் அடிக்கும். இப்போ அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம பார்க்க போறோம். வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அடுத்து என்ன செய்ய போகுது? மிருகத்தின் சொரூபம் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக. அப்ப சிலை என்ன செய்ய போகுது? இப்ப தன்னை என்ன பண்ண போகுது? வணங்க சொல்ல போகுது. எல்லாரும் அதை வணங்குறதுன்னா அப்ப அந்த சிலை யாரு? எல்லாரும் அதை வணங்கணும்னா அப்ப அந்த சிலை யாரு? கடவுள் இடத்துக்கு வரணும். நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை வச்சார். 3ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தில் எல்லாரும் வணங்கணும்னு சொன்னார். வணங்காத யாரு? சிலையை வணங்காதவங்களெல்லாம் யார் கொலை பண்ணுது? அந்த சிலையை வணங்காதவங்கள யார் கொலை பண்ணது? நேபுகாத்நேச்சர் கொலை பண்ணார், தூக்கி நெருப்பில் போட்டார். ஆனால் இந்த தடவை யாரும் கொலை பண்ண போகிறதில்ல, சிலையே கொலை பண்ண போகுது. அப்படின்னா சிலை எந்த ஸ்தானத்துக்கு வரப்போகுது? கடவுள் ஸ்தானத்துக்கு வரப்போகுது. கடவுள் ஸ்தானத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிலை கடவுள் ஸ்தானத்துக்கு முந்தின ஸ்தானத்துக்கு வந்துருச்சு. கவனிங்க, இது ஜெர்மனியில் உள்ளதான ஒரு சர்ச். இது ஜெர்மனியில் உள்ளதான ஒரு சர்ச். இந்த சர்ச்சில் சிலை பாஸ்டராக மாறிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த சர்ச்சில் அவர் தான் பாஸ்டர். அது மெசேஜ் கொடுக்குது. இதோ இது ஆள் கிடையாது, உண்மையான ஆள் கிடையாது, பாஸ்டர், சர்ச் பாஸ்டர். அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, புரோட்டஸ்டன்ட் சர்ச், லுத்ரன் புரோட்டஸ்டன்ட் சர்ச், ஜெர்மனி. அங்க இருக்கு பாருங்க. இதுக்கு பேரு சாட் ஜிடிபின்னு பேரு, சாட் ஜிபிடி. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாஸ்டருக்கு பதிலாக சர்ச்சில் ஏஐ டெக்னாலஜி கொண்டாந்தாச்சு, ரோபோட்டை. அதுக்கிட்ட இந்த வாரம் நீ ஒரு செய்தி கொடுத்துருன்னு சொன்னால் அதுவே மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உள்ள மொத்த பைபிளையும் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டோர் பண்ணியாச்சு. என் பைபிள்னால் எப்படி? இப்போ நாம் தமிழ் பைபிள் படிக்கிறோமா, ஒரு சிலர் இங்கிலீஷ் பைபிள் படிப்பாங்க. அவங்க என்ன படிப்பாங்க? ஒரு வெர்ஷன், கேஜேவி, என்கேஜேவி, ஒரு சிலர் 2-3 வெர்ஷன். இது அப்படி இல்லை. இது இங்கிலீஷில் இருக்கிற எல்லா வெர்ஷனும் அது உள்ளே இருக்கு. அத்தனை வெர்ஷனையும் போட்டாச்சு. இப்போ அதுக்கிட்ட 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் செய்தி கொடுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் 30 செகண்டில் செய்தி ரெடி ஆயிரும். மெசேஜ் ரெடி. 3 பாயிண்ட்னா 3 பாயிண்ட், 5 பாயிண்ட்னா 5 பாயிண்ட். 1 மணி நேரம் கொடுனா 1 மணி நேரம், 20 மினிட்ஸ் கொடுனா 20 மினிட்ஸ். எல்லாத்தையும் அது செஞ்சிடும். அதுவே சர்ச்சை நடத்திடும். இதுக்கு நடுவில் இது அந்த செர்மனுக்கு ஏற்ற 2 பாட்டு பாடுனா அதையும் பாடும். அதுக்கு ஏற்ற பாட்டு அது பாடும். இப்போ பாஸ்டர் இடத்துக்கு எது வந்துருச்சு? சர்ச்சில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் வந்துருச்சு. இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற டெக்னாலஜியை சில ஊழியக்காரங்க, சில விசுவாசிங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக், அதை போயிட்டு வந்தவர் சொல்கிறாரு, எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் அது பேசும்போது எங்களை அது தொடலை. அந்த வார்த்தை 300 பேர் போயிருக்கான் சர்ச்சுக்கு. எத்தனை பேர்? 300 பேர். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் புதுசாக இருக்கேன்னு பார்க்க போனோம், ஆனால் அது பேசும்போது எங்களுக்குள்ள என்ன செய்யலை, எதுவும் தொடலைன்றான். ஏன் தொடலைன்னா, இப்போ சபையிலிருந்து பேசும்போது பாஸ்டர் பேசலை, பாஸ்டருக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் பேசும்போது ஆவியானவர் உங்களை தொடரார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துறார். அந்த உணர்த்துகிறது ஆவியானவர் தான். இப்போ அங்க பாஸ்டருக்கு பதிலாக ஒருத்தரை வச்சுட்டாங்க, ஆனா ஆவியானவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை வைக்க முடியாது. அவங்க டெக்னாலஜியை வச்சிருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே
எல்லா சர்ச்சிலையும், கைவிடப்பட்ட சர்ச்சில் எல்லாத்துலேயும் பாஸ்டருக்கு பதிலாக இதான் இருக்கும். ஆனால் இந்த இமேஜ் இருக்குல்ல, ஒரு அம்மா பேசுச்சுல, அதுக்கு பதிலாக எல்லாமே ஆன்டி கிரைஸ்டோட இமேஜாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஆன்டி கிரைஸ்ட் இமேஜ், அதுவே மெசேஜ் கொடுக்கும். வாரம் அந்த ஆன்டி கிரைஸ்டோடைய கொள்கைகளை சபையில் பேசும். இப்போ நம்மளால் ஆரம்பிச்சிருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம சத்தியத்தை பேசுகிறோம்ல, இப்போ சத்தியம் பேசுகிற சபை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ செழிப்பின் உபதேசம்னு ஒன்று வருது, சாவாமைன்னு ஒன்று வருது, இப்போ உலகத்தாருடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் வருது. இப்போ நல்லா இருக்கிற சபைலாம் போயிடும், இவன்லாம் இருப்பான் இங்கே. இப்போ இவன் நாளைக்கு என்ன பண்ணுவான், அந்திகிறிஸ்துவோடைய உபதேசத்தையும் பேசுவான் சபையில். அந்திகிறிஸ்து என்ன சொல்ல போறான், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன். இவங்க ஆல்ரெடி இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாதி பேர் ஆல்ரெடி இயேசுவின் பேரில் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருகைக்கு பின்னாடி இவங்க அந்திகிறிஸ்துக்கு ஊழியம் பண்ண தொடங்கிடுவாங்க. இப்போ அதுக்கான முயற்சி எல்லாரும் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துக்கு இது வந்துருச்சு. இதோடைய அடுத்த வெர்ஷன் என்னவா மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாஸ்டர் ரெடியா, இப்போ இவர் என்ன சொல்றாரு பாருங்க, இவர் என்ன சொல்றாரு பாருங்க. Gutenberg printed the Bible in the middle of the 15th century. The printing press printed as many copies of the Bible as Gutenberg instructed it, but it did not create a single new page. It had no ideas of its own about the Bible. Is it good? Is it bad? How to interpret this? How to interpret that? AI can create new ideas. என்ன சொல்றாரு தெரிஞ்சா, பைபிள் 1ஆம் செஞ்சுரியில் எழுதப்பட்டது, ரொம்ப பழசு, அதில் எல்லாமே பழசாக இருக்குது, ஒன்று கூட இன்னைக்கு உள்ளதுக்கு புதுசாக இல்லை. நாம் இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு பைபிள் எழுதுனோம்னா புது பைபிள் கிடச்சிரும். சொன்னவர் யார் தெரியுமா, வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரமுடைய சிஇஓ, உலக பொருளாதாரத்தினுடைய சந்தையினுடைய மிக முக்கியமான ஆள். அவர் சொல்கிறாரு, நியூ பைபிள் எழுதுங்க. யாரை வச்சு எழுதுங்க, இந்த ஏஐ வச்சு எழுதுங்க. அப்போ பாஸ்டர் ரெடி, வருகைக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும், ஏஐ பைபிள் வந்துடும். ஏஐ பைபிளில் எங்கெங்கெல்லாம் இயேசுநாதருக்கு முக்கியத்துவம் இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. இப்போவே தூக்கிட்டாங்க. இப்போவே புது பைபிள்லாம், புது இங்கிலீஷ் வெர்ஷன் NIV ESVலாம் அப்போஸ்தலர் 8:36 இருக்காது. இயேசுவை தேவன் என்று குமாரன் என்று விசுவாசிக்கிறேங்கிற வசனம் NIV ESVல இருக்காது. KJVலையும் NKJVல மட்டும்தான் இருக்கும். அடுத்து கெட்டு போனதை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார்னு இருக்குல்ல, அது இருக்காது. அடுத்து 6ஆம் அதிகாரம் மத்தேயு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே, அது இருக்காது. கிட்டத்தட்ட டோட்டல் பைபிள்ல இருந்து 300 வசனத்தை இந்த மாதிரி கொஞ்சமாகவும் அறகுறையாகவும் முழுசாகவும் தூக்கி இருக்கிறாங்க நியூ வெர்ஷனில். நான் சொல்கிறத நீங்கள் போய் இந்த 3 வசனத்தை போய் செக் பண்ணி பாருங்கள். NIV ESVல இருக்காது, வசனம் இருக்காது. 35 இருக்கும், 37 இருக்கும், 36ன்ற இடமே இருக்காது. நீங்கள் அப்படி வரிசையாக படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 36 மிஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது. கீழே ஒரு அண்டர்லைன் போட்டு 36 அதை நாங்கள் எடுத்துட்டோன்னு கீழே போட்டிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்த வெர்ஷனில் அது இல்லை, தூக்கிட்டோன்னு போட்டிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிற NIV ESVல இன்னும் அடுத்து என்ன ஆகும், இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக அந்தி கிறிஸ்துவ வச்சு ஒரு பைபிள் எழுதிடுவாங்க. போதிக்கிறதுக்கு பாஸ்டர் ரெடி, சொல்கிறதுக்கு வசனம் ரெடி. அன்னைக்கு பைபிள் வசனம் சொல்லுது, ஆமோஸ் 8:11, ஒருவரும் மன்னிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். இப்போ பஞ்சகாலம் வரப்போகுது. இப்போ அதுக்கான ஸ்டார்டிங் தான். நம்மால் வசனம் பேசுறதை நிறுத்தி இருக்கிறான். நிறைய ஊழியக்காரன் துணிகரமாக சொல்கிறான், எங்கள் மீட்டிங்கில் வசனம்லாம் கிடையாது, ஒன்லி பாட்டு தான். துணிகரமாக சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், சபையில் வசனம் தான், அதுக்கு உதவி செய்யறதுக்கு தான் பாட்டு. ஆராதனை கர்த்தருடைய வார்த்தைக்கு உதவி செய்வது. எதுக்கு முன்னாடி ஆராதனை வைக்கிறோம், நீங்கள் வசனத்தை நல்லா கேட்கறதுக்கு உங்களை ரெடி பண்ணுறதுக்கு தான் ஆராதனை வைக்கிறோம். வசனமே இல்லாமல் வெறும் ஆராதனை வச்சு என்ன பண்ணுறது? இன்னைக்கு கடைசி காலம், வசன பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பீரியடில் பைபிளே மாற்றி எழுதிடுவாங்க. கடைசியாக அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ காட் உருவாக்க போகிறாங்க. வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், இந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன், அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த
கடவுளையும் அவன் மதிக்க மாட்டான். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு அவங்க எதிரி இவங்க எதிரி, அவங்க அந்த கடவுள் இந்த எதுவுமே கிடையாதான். அவன் சொல்றான் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை, இதான் ரொம்ப முக்கியம், தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். அப்ப நியூ காட் வரப்போகுது. அந்த காட் இதுவரைக்கும் உலகத்திலே இல்லாத காடு, பிதாக்கள் அறியாத தேவன். இது வரைக்கும் உலகத்தில் இருக்கு. நீங்க யோசித்து பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காடெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். கிரேக்க காடு, சீன காடு எல்லாத்தையும் பார்க்குறோம். நமக்கு தெரியாத ஒரு நியூ காடு வரப்போகுதுன்றான். அந்த காடு வேற யாரும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உருவாக்கப்பட்ட ஹியூமனாய்டு காட். அந்தி கிறிஸ்துவை போலவே இருக்கிற மிஷின் காட், சுயமாய் யோசிக்கிற காட். இப்போ அந்த மிஷினுக்கு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லா வேதத்தையும் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஒன்லி பைபிள் கிடையாது, பைபிள் இருக்கட்டும், மற்ற மதங்களுடைய வேதங்கள் இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டு கமெண்ட்ரிஸு இப்போ நம்மளை எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. நான் வந்து தமிழ் பைபிள் படிக்கிறேன். எனக்கு தமிழ் பைபிளில் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தான், மொத்தம் தெரியும் யாருமே சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற மொத்த வசனத்தையும் அப்படியே எழுத்துக்கு சொல்கிறவங்க நம்மள யார் இருப்பாங்களோ ஒரு ஆள் இருந்தால் சந்தோஷம். இவ்வளவே நமக்கு தெரிஞ்சது. இப்போ என்னால் தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள், அதில் இருக்கிற ஒரு 16 வெர்ஷன், அது இல்லாமல் மற்ற வேதங்கள், அவங்கள பற்றின புத்தகங்கள், இது இல்லாமல் இது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இவ்வளவும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 ட்ரில்லியன் டேட்டாஸ், அத்தனையும் ஒரு ஆளுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு ஆளுக்குள்ளே இருந்தால் அப்படி ஒரு மிஷின் உருவாக்கியாச்சு. இப்போ அது எல்லா இன மக்கள் வந்து கேட்கும் போதும் அவங்க வேதத்திலேருந்து அதுக்கு பதில் சொல்லும். இப்போ நம்ம காடுகிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் நம்ம ஆவியோட பேசுகிறாரு, ஆத்மாவோட பேசுகிறாரு, நம்ம அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வரோம். எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க நேரடியாக? சர்ச்சில் பாஸ்டர் பேசினது இல்லை, பைபிள் வாசிக்கும் போது இல்லை, நான் கேட்கறது நேரடியாக சாமுவேலே சாமுவேலே, சவுலே சவுலே, அந்த மாதிரி எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை நேரடியாக கேட்டிருக்கிறீங்க? ஒரு 4 பேர் கேட்டிருக்காங்க. நாமெல்லாம் இன்னும் வசனத்தின் வழியாகவும் தேவன் சபையில் பேசுறதுலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜி, அங்கே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலைனா வெறும் சிலை இல்லை, அந்த அம்மா பேசிச்சே உட்காந்து அந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கு. ஒருத்தர் போய் சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அடுத்த செகண்டு அது ஒரு வசனத்தை எடுத்து சொல்லும், இந்த வசனத்தின்படி உனக்கு நல்லா இருக்கும் போ. இப்போ மனுஷனுக்கு கடவுளை நேராக என்ன செய்யல, பார்த்ததில்ல. மனுஷ சத்தத்தை, கடவுள் சத்தத்தை அவன் இப்போ இது ரெண்டையும் யார் சாட்டிஸ்ஃபை பண்ண போறா? இது சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. அதனால எல்லா ஜனங்களும் அதை என்ன செய்ய போறாங்க? ஏற்றுக்கொள்ள போறாங்க. ரெண்டாவது, உலகமும் அதனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும், அது சொல்றபடி நடக்கும். அக்கினி இறங்குனா இறங்கும், அற்புதம் செய்யும். ஆட்டோமேட்டிக்காக அத்தனை பேரும் அதை கடவுளாக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இப்போ அந்த பைபிள் சொன்ன தானியேல் 11:37 பிதாக்கள் அறியாத தேவன் ரெடியா இருக்கு. இப்போ அவங்களுக்குரிய வேதத்தை எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஜனங்களும் நம்ப தயாராயிட்டாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனையும் ரெடி. இவ்வளவும் இருந்து இது இல்லை, ஏன் இன்னும் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு ரீசன் தான். இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நம்மளை கர்த்தர் நிமிர்ந்து பார்க்க சொல்லி இருக்கிறார். எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ, இந்த தேவன், இப்போ சபையை ஆளுகை செய்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் எப்போ சபையை எடுத்துக்கிட்டு மேலே போறாரோ, ஆட்டோமேட்டிக்கா இவர்கள் தேவன் பூமியை ஆளுகை செய்ய தொடங்கும். இப்போ அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. சர்ச்சஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாஸ்டர்ஸ் வராங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பைபிள் வருது. இது எல்லாத்துலேயும் செஞ்ச பிறகு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காடு வரும். அந்த காடாக ஆன்டி கிரைஸ்ட் இருக்க போகிறோம். உங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் விளக்கி இருக்கிறார். இது எல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம், முடிவு காலத்தில் நடக்க வேண்டியது. இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க இப்போ உலகத்தை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரெடியாக இருக்கிறாங்க. ஏன் இன்னும் டேக் ஓவர் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு காரியம்தான், சபை இன்னும் தடை செய்து கொண்டிருக்கிறது. தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது.
இப்போ சபை போனோம். ஏன் இன்னும் சபை போகாமல் இருக்குது? கர்த்தர் மணவாட்டி கிட்ட ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மணவாளன் விரும்புகிற மணவாட்டியாக சபை மாறினாதான் அந்த வருகையில் போக முடியும். அதுவும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் கர்த்தர் கதவை தட்டுவார். என் புறாவே, என் உத்தமியே கதவை திறன்னு. அதுக்கப்புறம் நேசர் போயிடுவார். அதான் ரகசிய வருகைக்கு சபை கதவை தட்டுறது. அதுக்கப்புறம் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். அதுக்கப்புறம் தேவன் போயிடுவார். அதுக்கப்புறம் கதவை திறந்துக்கிட்டு சபை வரும். அது உபத்திரவ கால சபை வரும். வரும்போது வசனம் சொல்லுது, வழியிலே காவலர்கள் அவளை பிடித்து அடித்து அவளுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள். இதெல்லாம் அடுத்து நடக்கும். அது உபத்திரவ காலம். அதுக்கு முன்னாடி ஒரு தட்டுற சத்தம். இதுதான் அந்த தட்டுற சத்தம். இப்போ சபைக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. இதை கர்த்தர் சபைக்குத்தான் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் சபைக்கு தான் சொல்றார். சபை ஆயத்தப்படணும். நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆயத்தப்படணும். அடுத்து ஆயத்தப்படுத்தணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. போகும்போது ஆமா இப்படிலாம் நடக்குதா, இந்த அளவுக்கு வந்துருச்சு, ரொம்ப பயமா இருக்கு, அதுக்கு சொல்லலை. உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருச்சு, இன்னும் எங்க சொந்தக்காரங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்படியாவது அவங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடணும்னு ஜபத்தோட போகணும். நீங்க ஒரு பக்கம் ஆயத்தப்படணும், ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். நீங்கள் வருகையில் போகும்போது உங்க கூட வரப்போகிறது பூமியில் இருக்கிற எதுவும் அல்ல, பூமியிலிருந்து நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் மட்டும் உங்களோடு கூட வரப்போகிறது. இந்த பூமியில் நீங்கள் வச்சிருக்கிற எதுவும் உங்க கூட வரப்போகிறதே கிடையாது, ஆத்துமாக்கள் மட்டும்தான் வரும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இந்த ஆத்துமாக்களுக்கு இதை சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் பரலோகத்தில் உங்கள் சொத்து சேர்க்கப்படுகிறது. நம் கண்களுக்கு முன்பாக உலக வானத்தையும் பூமியும் டேக் ஓவர் பண்ணுறவங்க வந்துட்டாங்க. வானத்திலேருந்து அக்கினி இறங்க பண்ணுறவங்களும் வந்துட்டாங்க. பூமியை ஆளுகை செய்கிறவங்களும் வந்துட்டாங்க. வருகையில் சபை அப்படி போன உடனே வானத்தின் பொல்லாத சேனைகள் மொத்தம் பூமியில் வந்து விழும். வானமண்டலத்திலேருந்து 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு, எல்லாம் வந்து விழும். அதுக்கப்புறம் முழு பூமியும் 7 வருஷம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த உபத்திரவ காலத்தில் சபை மனவாட்டி இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் இவ்வளவும் சொல்லி கொண்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு தடவைக்கு 6 தடவை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். உங்கள் சபையை கர்த்தர் நேசிக்கிறதுனால அதை சொல்கிறாரு. அதே நேரத்தில் யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும். எங்கள் சர்ச்சில் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடக்கும், நல்லா இருக்கும், நாங்கள் போவோம் 3 நாள், பெருமைக்கு இல்லை. உங்களுக்கு சொல்லப்படுவது எதுக்கு தெரியுமா? நீங்கள் மட்டுமல்ல, ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு கிராமத்தையே கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் விடுதலையானா ஒரு கிராமமே வந்து நிற்க வேண்டும். உங்கள் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை அவருக்குள் கொண்டு வர விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கக்கூடிய மிக முக்கியமான கூட்டமாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். எல்லா கண்களை மூடுவோம். 2 காரியத்துக்காக மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முதலாவது, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவின் வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கும். அது இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு, என்னைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இருக்குமானால் சந்திக்கிற இடத்தில் நான் இருக்கிறேனா, என்னை பார்த்து ராஜகுமாரத்தி உள்ளார பூரண மகிமை உடையவள்னு ஆண்டவர் சொல்லுவாரா? வாய்ப்பு இருக்குதா? என்னை பார்த்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு உங்களை ஆராய்ந்து பாருங்க. வேற யாரும் உங்களை பற்றி சொல்ல வேண்டாம், உங்களை ஆராய்ந்து பாருங்க. நான் இயேசுவை சந்திக்கிற இடத்தில் இருக்கிறேனா? என்னை பார்த்து அக்கிரம செய்கைக்காரனேன்னு சொல்லிடுவாரா, இல்லைனா உண்மையும் உத்தமம் உள்ளவனேன்னு சொல்லுவாரா? என்னை பார்த்து கோலை நீட்டி உனக்கு என்ன வேண்டும்னு கேட்பாரா, இல்லை வஸ்தி வேண்டாம் அவளுக்கு பதிலாக வேற ஒருத்தையை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா? நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? நான் கிறிஸ்தவன், சபைக்கு வரேன், வாரம் கரெக்டாக அட்டன் பண்ணிடுறேன், தசமாம் காணிக்க கொடுக்குறேன், இதெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் கிடையாது. இது கர்த்தர் உங்களுக்கு சொன்னார்ன்றதுக்கான கீழ்ப்படிதல். ஆனால் உங்கள் உள்ளான மனுஷன் பூரணப்படுறது தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன். உள்ளான மனுஷனை ஆராய்ந்து பாருங்கள். தேவனை சந்திக்கிற இடத்தில் இருக்கிறேனா?
இல்லைன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். இன்னும் கர்த்தருடைய வருகை வரல, இது சரி பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அது கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, மாம்சத்தின் இச்சையோ, அல்லது மாம்ச கிரியைகளோ, அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களோ எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். மற்றவங்களை பற்றின கவலை நமக்கு தேவையே கிடையாது. இது ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்மளை சுத்திகரிக்கிறதான ஒரு நேரம். தேவனை அறியாமல் வெளியே இருந்துட்டு ஒருவேளை வருகை வந்துச்சுன்னா அவனுக்கு நியாய தீர்ப்பு வேற விதம். ஆனால் தேவனை அறிஞ்சு வந்து பரிசுத்தாவியை பெற்று இனி வரும் பலன்களை அறிந்து அதுக்கப்புறம் வருகையில் போலனா மீட்கப்படுவது கூடாத காரியம்னு எபிரேயர் சொல்லுது. எங்க தேவனுக்கு தூரமாக இருக்கிறோம்? எதில் இருக்கிறோம்? என்ன பார்க்குறோம்? ஃபோனில் யாரும் இல்லாத போது ஃபோனில் என்ன பார்க்குறோம்? என்ன பேசுகிறோம்? நம்ம நினைவுகள் எப்படி இருக்குது? ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறோம், ஆனால் சிந்தனை என்ன மாதிரி இருக்குது? பெற்றோருக்கு தெரியாமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? யாருக்கும் தெரியாது நீ நினைக்கிற, ஆனால் உன் தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. இது சரி பண்ணிக்கணும். ஒப்பு கொடுக்குற நேரம். நம்ம முதலாவதாக நம்மை சரி பண்ணி கொள்ள போகிறோம். ரெண்டாவது, இதுவரைக்கும் நீங்கள் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்க கூட வேலை செய்கிறவங்க, உங்க கூட தங்கி இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கர்த்தர் அதுக்கு தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. ஒரு தடவையாவது சொல்லிடணும். ஜபத்தோடு போய் சொல்லுங்க. அது நல்ல நிலமா மாறுறதுக்கு உங்கள் ஜபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தீர்மானிக்காதீங்க, அவர் கேட்க மாட்டார், சொன்னால் கேட்க மாட்டார். நீங்கள் சொல்லுங்க. எத்தனையோ பேர் இயேசுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவா? இந்த நோயிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவா? இதிலிருந்து யார் என்னை காப்பாற்றுவா? இனம் பிரியாத ஒரு மன துக்கம் பாரம் இருக்குதே. எனக்கு படிப்பு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் எனக்குள்ள ஒரு சமாதானம் மட்டும் இல்லை. என்னானும் தெரியல. நானும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆனாலும் எனக்கு சமாதானம் இல்லை. இப்படி நிறைய பேர் உலகத்தில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் அவங்க ஆத்மா மனவாளனை சந்திக்காததுனால அது ஆறுதல் அடையாது இருக்கிறது. அந்த ஆறுதல் அடையணும்னா ஆத்மா மனவாளனை அந்த ஆத்மா சந்திக்கணும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஆண்டவர் உங்ககிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. ஒரு தடவையாவது சொல்லிடுங்க, ஒரு தடவையாவது சொல்லிடுங்க. அதை தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. 2 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 2 காரியத்தில் நான் பின்தங்கி இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. நான் இன்னையிலேருந்து என்னை கர்த்தரை சந்திக்கிற ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனவாட்டியாக மாற்றுவேன். யாருக்காவது டெய்லி சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு வழிவாசலை திறந்து கொடுக்கணும். அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க மட்டும் இந்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன், ஆண்டவரே நான் ஆயத்தப்பட வேண்டும். யாரையாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்னும் ரட்சிக்கப்படாத என் சொந்தக்காரங்க, ரட்சிக்கப்படாத என் நண்பர்கள், ரட்சிக்கப்படாத என் பக்கத்து வீட்டுக்காரங்க, எவ்வளோ பேர் இவ்வளவும் தெரியாமல் அறியாமல் ஏதோ டெக்னாலஜின்னு நினச்சி மாட்ட போகிறாங்க. ஆண்டவரே அவங்கள காப்பாற்றுற பொறுப்பை என் கையில் கொடுத்துருக்குறீங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்லும் போது அவங்க உங்களை திட்டலாம், ஆனால் மீட்கப்பட்டுட்டாங்கன்னா பரலோகத்தில் உங்களை குறித்து அவர்கள் தேவனிடத்தில் சாட்சி கொடுப்பார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக உன்னை குறித்து அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண விரும்புகிறவங்களாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய், ஒவ்வொரு சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். எடுக்கிற தீர்மானத்தில் முடிவு பரியந்தம் நிற்க கிருபை பாராட்டுங்க. அவர்களுக்கும் அவர்கள் சரீரம், ஆவி, ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான அந்தகாரத்தின் ஆவிகள், பிசாசின் சக்திகள், சிந்தனைகளுக்கு போராடுகிற காரியங்கள், எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடக்கூடிய பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலையாகணும்னு விரும்புகிறாங்கப்பா, ஆனால் விடுதலை ஆகாதபடிக்கு அவங்களை தடை செய்கிற எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன்.
ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து தருவீராக. வாசல்களை திறந்து கொடுப்பீராக. பேசுகிற இடங்களிலே இருதயங்களை திறந்து கொடுப்பீராக. பேச வேண்டியவர்களோடு கூட கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பீராக. எப்படியாகிலும் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவுக்கு அது சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.